வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 529 நாட்களாகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மார்ச் 17 இரவு, மார்ச் 18 அதிகாலையில் இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் கிட்டத்தட்ட 500 பேர் வரை பலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு இடங்களில் இருந்து கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இது இனியும் தொடரும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் புவிசார் அரசியலில் நடந்து வருகிறது. மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக, நேற்று இரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருவரின் இடையே நடந்த 1.5 மணி நேரத்திற்கு மேலான அந்த தொலைபேசி உரையாடல், அதில் பேசப்பட்ட விஷயங்கள், அது குறித்து வெளியே வந்த தகவல்கள், அதை மறுத்து வெளியே வந்த தகவல்கள் என பல நிகழ்வுகள் நாம் இன்று பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்முடைய தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த முதல்ல இந்த காசா மீதான இந்த தாக்குதல், இந்த சீஸ்ஃபயர்ல அப்பப்போ ஒரு சின்னது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தடவை ஒரு மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி, மக்கள் குடியிருப்பு மேல நடத்தி கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட இறந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல அல்குத்ஸ் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா அவர் வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. அதோட ஹமாஸ் தரப்புல இருந்து அவங்களோட நிர்வாக அதிகாரிகளா இருந்த ஒரு 5 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா ஹமாஸ் தரப்பும் சொல்லியிருக்காங்க. இதுல இது வந்த உடனே வெளியில இருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கண்டனம் வந்துச்சு. இப்போ சீஸ்ஃபயர் நடக்கும்போது எப்படி இதை நீங்க பண்ண முடியும், பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்குது ஹமாஸ், அவங்க நெகோசியேஷன் டேபிள்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஆனால் இது நடக்கும், நெகோசியேஷன் அண்டர் த ஃபயர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இதுவும் பெரிய அளவுல கொந்தளிப்பு எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தியிருக்கு. எப்ப நீங்க ஹமாஸ் தான் தப்பா நடக்குது, ஹமாஸ் தான் தப்பா நடக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா இப்ப நீங்க தானே தப்பா நடக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுத ஆரம்பிச்சிருக்குது. இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு, இன்னும் வேற என்ன பிளான்ல இஸ்ரேல் இருக்கு? ஏன்னா ட்ரம்ப் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சதா, கிரீன் சிக்னல் கொடுத்துட்டதா தான் சொல்றாங்க. இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ட்ரம்ப் கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு, அது உறுதியா தெரியுது. இங்க பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்படுற விஷயங்கள் தான். ஸோ அது மட்டும் தெளிவானது. இங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு பக்கம் இஸ்ரேல் தன்னுடைய இனப்படுகொலை போரை மீண்டும் துவங்கி இருக்கு. அது வான்வெளி தாக்குதல்ல 500 பேருக்கும் பொதுமக்களை கொலை பண்ணிருக்கு. பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் தான் அந்த தாக்குதல்ல உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல ஹமாஸினுடைய பொலிட் பீரோ உறுப்பினர்களா இருந்த சிலரை கொண்டிருக்காங்க. அதே போல சிவில் டிஃபென்ஸ்ல, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புல இருந்த ஹமாஸினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ல இருந்த முக்கியமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. தலைமை பொறுப்புல இருந்தவங்க எல்லாம். பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய இராணுவ விங்கான அல்குட்ஸ் பிரிகேட், ஸ்ரேயா அல்குட்ஸ் பிரிகேடினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா, அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அவருடைய மனைவியோட சேர்த்து அவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பலரும் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 500 பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது இஸ்ரேல் தரப்புல இருந்து மீண்டும் இனப்படுகொலை போர துவங்கி இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன் 2 நாடுகளும் சேர்ந்து யமன் அன்சாருல்லா அமைப்பின் மீதான தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள்ல பல்வேறு வகையில குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தினதுல கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் அதுல உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. இது சைமில்டேனியஸா நடக்குது. அமெரிக்கா தன்னுடைய போரை நடத்துது யமன் அன்சாருல்லா அமைப்புக்கு எதிராக.
அதுல கூடுதலா அது சொல்லுது எல்லா உதவிகளும் யமன் அன்சார் அமைப்புக்கு வர்ற உதவிகள் எல்லாமே ஈரானுடைய உதவிகள். ஈரான் தான் வந்து யமன் அன்சார் அமைப்பை இயக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டியும் வைக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப் வயர் மாதிரி ஆஹ், ஈரானுக்கு எதிரான போருக்கான ஒரு தயாரிப்பு பணியில அமெரிக்கன் அரசாங்கம் ஈடுபடுறதா தெளிவுபடுத்துது. அதே சமகாலத்துல சிரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய முன்னாள் ஐசிஸ் அல் கொய்தா அமைப்பினுடைய ஆட்கள் லெபனானுக்கு எதிரான போர்லயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. லெபனான் மக்களுக்கு எதிரான போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வடக்கு லெபனான் பெக்கா வேலி ரீஜியன்ல உள்ளுக்கு நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி பெரிய அளவுக்கு லெபனான் ஆர்மிக்கும் அவங்களுக்குமான சண்டை வந்து தொடர்ந்து நடக்குது. இடையில வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தினாலும் மீண்டும் வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தின பிறகு இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் பல்வேறு கிராமங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா இஸ்ரேல் என்ன பண்ணுதோ அதே தான் வந்து இன்னைக்கு ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளும் பண்றாங்க. ஏன்னா சண்டை நடக்கும்போது உள்ளுக்கு வர முடியல, சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் சீஸ்ஃபயர் காலகட்டத்தை பயன்படுத்திட்டு உள்ளுக்கு வந்து கட்டுப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னைக்கு லெபனான் ஆர்மிக்கும் இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்குமான சண்டை வந்து நடந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல லெபனான் ஆர்மி தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கு. இது எல்லாமே சைமல்டேனியஸா நடக்குது. அதே சமயத்துல ஈரான்ல ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. ஈராக் பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடவடிக்கை நடந்ததா நேத்திக்கு தகவல் வந்துச்சு. ஸோ ஈராக்லயும் நடந்திருக்கு. இது என்னன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் இது நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய எல்லா அணிகளுக்கு எதிரான போர் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாரையும் வந்து சிக்கலுக்குள்ளாக்குற மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடக்குது. இதுல யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாத குழுக்கள், ஐசிஸ் தீவிரவாத அமைப்புகள். ஈராக்ல நடந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் யாரா இருக்க முடியும்னா ஐசிஸா தான் இருக்க முடியும். ஸோ இப்ப இவங்க எல்லாருமே ஒரு அணியா சேர்ந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இயங்குற அமைப்புகளுக்கு எதிராகவும் ஆதரவு கொடுக்குற மக்களுக்கு எதிராகவும் போரா வந்து நடத்துறாங்க. இது கம்ப்ளீட் அமெரிக்கன் எம்பையர் ப்ராஜெக்ட்ல இவங்க எல்லாருமே அங்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத திட்ட தெளிவா தெளிவுபடுத்துறாங்க. யாருக்கும் வந்து சந்தேகம் ஏற்படாத அளவுக்கு இது வரைக்கும் மறைச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளிப்படையா தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாமே ஒரு டைத்துல நடந்துட்டு இருக்கு. இது வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டு இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அமைதியை விரும்பும் அதிபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு உள்ளுக்குள்ள ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புது போரை வந்து ஆரம்பிக்குது அமெரிக்கா. இப்போ சமீபத்துல அவருடைய ட்ரூத் சோசியல்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன போட்டிருக்கிறாருன்னா, ஈரான் தான் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு, ஈரானுடைய சப்ளை வந்து நிக்கல, இம்மீடியட்டா ஈரான் வந்து யமன் அன்சாருல்லாவுக்கு கொடுக்குற ஆயுத சப்ளை வந்து நிறுத்தணும், அதுதான் சரியான போரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஈரான் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் யமன் அன்சாருல்லா அமைப்பு இவ்வளவு எதிர்த்து நிக்க முடியுது, இல்லைன்னா அவங்களால எதிர்த்து நிக்க முடியாது, அவங்க கம்ப்ளீட்டா வந்து எய்தர்வே தோல்வி அடைவாங்க. எது எப்படி இருந்ததுனாலும் முடிவு தீர்மானகரமானது யமன் அன்சாருல்லா அமைப்பை நாங்க அனிகுலேட் பண்ணுவோம், கம்ப்ளீட்டா அழித்தொழிப்போம் அப்படிங்கிறத இப்போ அவர் ட்ரூத் சோசியல்ல போட்டிருக்கிறார். இப்போ இந்த போர் வந்து நீங்க குறிப்பா சொன்னா காசா சீஸ்ஃபயர் பிரேக் ஆனதுக்கான அடிப்படையா இருக்கிறது அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கணும். அதை வந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல். ஆனா ஸ்டீவ் விட்காஃப், அதாவது ட்ரம்பினுடைய ஆன்வாயா, மிடில் ஈஸ்ட் ஆன்வாயா வந்து ட்ரம்ப் போட்டிருக்கிற ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய பிளட்ஜ்ல இருந்து அவர் வந்து என்ன தீர்மானத்துக்கு ஒத்துக்கிட்டாரோ அந்த தீர்மானத்தில இருந்து விலக்கி மீண்டும் வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையே வந்து தொடர்ந்து நடத்தணும், முதற்கட்ட சீஸ்ஃபயரையே தொடர்ந்து கொண்டு போகணும், ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்தி பேசினாங்க. அதை அவரு ப்ரொமோட் பண்றதா சொல்றாங்க. ஆனா ஹமாஸ் தரப்பும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
அது மீடியேட்டர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது சீஸ்ஃபயர்ங்கிறது ஆரம்பிக்க வேண்டிய கட்டம். இப்ப அததான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து தொடரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்துல விட்காஃப் குடுக்குற அந்த கன்சர்ன வந்து நாங்க விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து தெளிவுபடுத்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இதுல அமெரிக்கா தான் பேக் ட்ராக் பண்ணுதுங்கிறது கிளியரா தெரியுது. நெத்தன்யாகுவை பொறுத்தளவுல ஏன் வந்து இப்போ இதை உடைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் செய்யப்பட்ட உடனேயே இதை வந்து ஒரு சரண்டர் டீல் அப்படின்னு சொல்லிதான் வந்து வலதுசாரிகள் இஸ்ரேலுக்குள்ள பேசினாங்க. பென்சலல் ஸ்மார்ட்ரிக்கு, அதே போல இட்டமென் பென்குவேர், இந்த 2 பேரும் குறிப்பா இது ஒரு சரண்டர் டீலு, ஹமாஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டாங்க இஸ்ரேல அப்படின்னு தான் சொல்லி அவங்க பேசினாங்க. இப்ப அவங்க தீர்மானகரமா சொன்னது என்னன்னா, இந்த முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வர்றதோட நின்றுடணும், 2ஆம் கட்டம் வரக்கூடாது, மீண்டும் வந்து போர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அததான் சொல்லி இட்டமென் பென்குவேர் வந்து அரசாங்கத்துல இருந்து வெளியேறினார். இப்போ இந்த போர் மீண்டும் ஆரம்பிச்சதுனால இட்டமென் பென்குவேர் இப்ப மீண்டும் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி மினிஸ்டரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. நெத்தன்யாகு நியமனம் பண்ணிட்டாரு மீண்டும் அவரை. அப்ப அவங்களுடைய கோல் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நெத்தன்யாகுவே என்ன சொன்னாருன்னா, முதற்கட்ட இந்த போர் நிறுத்த இது வந்து உடன்பாடு அக்ரி செய்யப்பட்டு அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போதே நெத்தன்யாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதற்கட்ட போர் நிறுத்தம்ங்கிறது தான் நடக்கும், 2ஆம் கட்டம்ங்கிறது நடக்காது அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருந்தாங்க. அததான் வந்து அவங்க இன்னைக்கு செயல்படுத்துறாங்க. இதற்கு இடையில இஸ்ரேலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இப்போ இதை உடைச்சிட்டு மீண்டும் வந்து ஏன் போற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பல நைசேயர்ஸ், அதாவது இந்த போரு சரியான ஸ்ட்ராட்டஜிக் முடிவு கிடையாது, இப்படி இந்த போரை நடத்துறதுனால இஸ்ரேலுக்கு முழுமையான பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை மறுக்கக்கூடியவர்கள், குறிப்பா வந்து ஹாஸ்டேஜ் ரிலீஸ்ங்கிறது பேச்சுவார்த்தை மூலமா தான் நம்மளால பண்ண முடியும், போரின் மூலமா நம்மளால பண்ண முடியாது, அது நம்ம ஹாஸ்டேஜஸ இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்டேட், அவங்களுடைய டீப் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள், அவங்கள எல்லாத்தையும் கார்னர் பண்ணி வெளியேற்றுற பணிகள்ல நெத்தன்யாகு ஈடுபட்டிருக்கிறார். இதுல முதற்கட்டமா ஆரம்பத்திலேயே என்ன நடந்ததுன்னா, இராணுவத்தினுடைய சீஃப் கமாண்டரா இருந்த பெர்சி ஹலவிங்கிறவரு அவருடைய பொறுப்பை தொடர்ந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் செய்தி தொடர்பாளர் வெளியேறினாரு. அவங்க எல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க. மார்ச் மாசத்தோட அவரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து வெளியேறிட்டாரு. புது ஆளை வந்து போட்டாரு ட்ரம்ப், நெத்தன்யாகு. அதே போல செய்தி தொடர்பாளரும் நீக்கப்பட்டு செய்தி தொடர்பாளர், புது செய்தி தொடர்பாளரை புது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து நியமனம் பண்ணிட்டாரு. அது நடந்திருக்கு. கூடுதலா வந்து 2 நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை அன்னைக்கு நெத்தன்யாகு இன்னொரு கூடுதல் தகவல் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி அப்பராட்டஸா இருக்கக்கூடிய சின்பெட் அமைப்பினுடைய தலைவரா இருந்த ரோனன் பார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பதவியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ண சொல்லி அவர் ரிசைன் பண்ணல, அவரை பதவியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. அவருக்கு ஆதரவா அப்படி தூக்கக்கூடாது, இது வந்து பேசிக் லாவுக்கு எதிரானது, இஸ்ரேலினுடைய பேசிக் லாவுக்கு எதிரானதுன்னு சொன்ன அட்டார்னி ஜெனரலா இருந்தவரையும் வந்து தூக்க போறதா மிரட்டல் விட்டு இருக்கிறாரு. அவரையும் வந்து ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில நெத்தன்யாகு ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ இப்ப இங்க இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா, இஸ்ரேலுக்குள்ள பழைய டீப் ஸ்டேட் ஆட்கள்ங்கிறவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தோட வந்த யூதர்கள், அவங்க எல்லாம் வந்து அஸ்கனாசி ஜூன்னு சொல்லுவாங்க, அஸ்கனாசி யூதர்கள். இந்த வடக்கு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, குறிப்பா வந்து வெஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ல இருந்து வந்த யூதர்கள், குடியமர்ந்த யூதர்கள், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மிஸ்ராகி யூதர்கள். இந்த 2 பேரும் தான் வந்து இங்க இருக்கிறாங்க. இந்த நாட்டை வந்து செட்டில்மெண்ட் உள்ள வந்து
இந்த நாட்டை கட்டமைச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க இந்த 2 பேரு தான். இந்த ப்ராஜெக்ட், இந்த ஜைனிச ப்ராஜெக்ட்ங்கிறது அஸ்கனாசி ஜூவினால உருவாக்கப்பட்டது. அது லேபர் பார்ட்டிங்கிற பின்னணியில லேபர் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தோட வரேன்னு சொல்லிதான் ஏமாத்தி இந்த ப்ராஜெக்டை வந்து செயல்படுத்தினுச்சு. இப்போ அந்த அஸ்கனாசி ஜூ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் புதுசா வந்து இந்த மிஸ்ராகி யூதர்களினுடைய கூட்டணிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்று ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. லுக்குட் பார்ட்டியிலிருந்து எட்டமென் பென்குவேர், பென்சலால் ஸ்மாட்ரிக் போன்றவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த சிந்தனை ஓட்டத்திலேருந்து வர்றவங்க, இந்த மிஸ்ராகி ஜூயிஷ் சிந்தனை ஓட்டத்திலேருந்து வர்றவங்க. இந்த மிஸ்ராகி ஜூயிஷ் சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பாலஸ்தீனியர்களை கம்ப்ளீட்டா அழிக்கணும், நமக்கு இந்த லிபரல் வேல்யூ எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மேற்கத்திய நாடுகள் சொல்ற லிபரல் வேல்யூவை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே வந்து பிப்ளிக்கல் டேர்ம்ல அந்த பழைய டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தியோக்ரஸியா வச்சுதான் வந்து பண்ண முடியும். தியோக்ரஸியான நாடாதான் வந்து இந்த நாட்டை வந்து நம்ம உருவாக்கணும், ஜூயிஷ்களுக்கான நாடா. அதனால இங்க வேற எந்த செக்டும் இல்ல வேற எந்த மத பிரிவினரும் இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்கள எல்லாத்தையும் அழிக்கணும், வெளியேற்றணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டம் உள்ளவங்க. அப்போ அந்த அழித்து வெளியேற்றணும்னா சாதாரண நாள்ல பண்ண முடியாது. அதனால ஒரு பெரிய போர் உருவாக்கணும், ஆர்மகடன் போர் வந்து உருவாக்கணும், உலகமே அழியக்கூடிய அளவுக்கான ஆர்மகடன் போர் உருவாக்கணும். அந்த போரின் மூலமா தான் இந்த மக்களை, இந்த யூதர்கள் அல்லாத பிற சமூக மக்களை வந்து வெளியேற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. அதுலயும் குறிப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்-அக்ஸா மாஸ்க், இஸ்லாமியர்களுக்கான புனித தலமா கருதப்படுற அல்-அக்ஸா மாஸ்கை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து 3ஆம் கோயிலை வந்து கட்டணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்துல உள்ளவங்க. அப்போ அல்-அக்ஸா மாஸ்கை வந்து நீங்க இடிச்சீங்கன்னா அது ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வா போகும். அது மிகப்பெரிய சிக்கல்களை சர்வதேச பரப்புல வந்து ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் உலகத்துல. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை நடத்திட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க வந்து போர்களை உருவாக்கும். அவ்வளவு ஒரு ஆபத்து இருக்கு. அதை தான் விரும்புறாங்க இந்த இந்த மிஸ்ராகி ஜூவினுடைய சிந்தனைவாதிகள். இந்த அதாவது மெசியானிக் சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த பழைய டெஸ்டமெண்ட் பிரகாரம், பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த உலகத்தை வந்து பெரிய அழிவுக்கு பின் தான் இஸ்ரேலிய இந்த ஜூவிஷ் ஸ்டேட்டை வந்து உருவாக்க முடியும், அவங்களுடைய மத கட்டுப்பாட்டுல வந்து இந்த நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பின்னணியில யோசிக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான சண்டைங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள நடக்குது. அதுதான் வந்து ரொனன் பாரை வந்து நீக்கிறதுல அந்த அதாவது சட்டத்தினுடைய பிரமுகரா இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ரொனன் பாருக்கு சப்போர்ட் பண்றாரு. நெத்தன்யாகு அதை பண்றதுக்கான தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு. நீங்க இஸ்ரேலினுடைய சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே லெஜிஸ்லேட்டிவ்ல, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்றத்தை வந்து சட்டம் இயற்றுறது அல்டிமேட்டான சட்டம், அது எது பண்ணாலும் வந்து அதை அங்கீகாரம் பண்ணணும், அதுதான் வந்து நாட்டினுடைய கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் மாதிரி வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெத்தன்யாகு கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. ஆனா அந்த நாட்டினுடைய அடிப்படையான சட்டம், பேசிக் லாங்கிறது, அந்த சட்டங்கள் வந்து சரியான வகையில பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியை தான் வந்து சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து சட்டம் சரியா பயன்படுத்தப்படுதா படலையா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதுதான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பா அந்த நாட்டினுடைய சட்டம் வந்து சொல்லுது.
அதை மாத்துறதுக்கான முயற்சியில தான் நெத்தன்யாகு ஈடுபட்டாரு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் எது வேணாலும் பண்ணலாம், பிரைம் மினிஸ்டரினுடைய முடிவுங்கிறது தான் இறுதியானது, அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு அடிப்படையான காரணம் அவருக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான வழக்குங்கிறது அவருடைய கெரியருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருந்தது. ஸோ அதை உடைக்கிறதுக்காக அவரு பர்சனல் ரீசனுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுல அஸ்கனாசி ஜூவோட கட்டுப்பாட்டுல இருக்குது சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்டிடியூஷன். அங்க மொத்தம் 13 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 13 ஜட்ஜஸ்ல 12 ஜட்ஜஸ் வந்து அஸ்கனாசி ஜூ, ஐரோப்பிய பின்னணியிலிருந்து வரக்கூடிய யூதர்கள். ஒரே ஒரு ஜட்ஜு தான் வந்து மிஸ்ராகி ஜூவா இருக்கிறாரு. ஸோ அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு தலைமை பொறுப்பு இருக்கு, எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்றத மறுக்கக்கூடிய இடத்துல மிஸ்ராகி ஜூஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்டமைப்புகளை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு மக்கள் ஆதரவு பெற்ற நம்ம சொல்றதுதான் சட்டமா வரணும் அப்படிங்கறத கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ அதனுடைய ஒரு வடிவமா இந்த ரோனான் பாரை நீக்கிறதுக்கான முயற்சியில நெத்தன்யாகு ஈடுபடுறாரு. அந்த கூட்டணி வந்து ஈடுபடுது. இத இட்டமன் பென்குவேர் வந்து நெத்தன்யாகுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ரோனான் பார் நீக்கப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அட்டார்னி ஜெனரலையும் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இது என்ன ஆக்சுவலா நடந்துட்டு இருக்குன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு, 2 அணிக்கு இடையிலான முரண்பாடு. ஒண்ணு தியோக்ரஸியா வந்து இந்த நாட்டை உருவாக்கணும், செக்குலரிசம்ங்கிறது இருக்கக்கூடாது, பிற மக்கள்ங்கிறவங்க இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அவங்க வெளியேற்றப்படணும் இல்லைன்னா கொல்லப்படணும் அப்படின்னு சொல்ற ஓல்டு டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தியோக்ரட்டிக் ஃபாசிஸ்ட் எலமெண்ட்ஸ் இந்த நாட்டினுடைய அரசியலை முழுமையான கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே, மொசாத்ல இருந்து சின்பெட்டு, ராணுவம், சுப்ரீம் கோர்ட்டு, இப்படி எல்லா அமைப்புகளும், இன்ஸ்டிடியூஷனல் அமைப்புகள் எல்லாமே அஸ்கனாசி ஜூவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. அது என்ன சொல்லுதுன்னா, மேற்கத்திய சிவிலைசேஷனல் தொடர்ச்சியா ஒரு ஒரு அப்பத்தைட் ஸ்டேட்டா ரன் பண்ணாலும், ஒரு இனவெறி அரசாங்கமா அதை ரன் பண்ணாலும், வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நியாயப்படுத்தக்கூடிய கட்டமைப்புகள் வேணும், ஒரு டெமோக்ரஸியா இது இயங்குறதுங்கிறது மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய சிந்தனை ஓட்டமா இருக்கு. ஆனா அதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியுதா அப்படின்னா முடியாத நிலையில இருக்கு. அது கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ இத்தனை ஆண்டுகள்ல அந்த திட்டம்ங்கிறது கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ இந்த இந்த அடிப்படைவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திட்டம் வந்து ஒரு காலத்திலயும் நம்மளால வெற்றி அடைய முடியாது அந்த திட்டத்தை வச்சு, அதனால நம்ம திட்டத்தை மாத்தி ஆகணும், இவனுங்களை வெளியேற்றுறதை தவிர வேற வழி கிடையாது, பலஸ்தீனியர்களை அழித்தொழிக்கணும் இல்லைன்னா வெளியேற்றணும், இதுதான் வந்து இந்த நாட்டை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழிமுறை. ஸோ இப்ப இவங்க 2 பேத்துக்கும் இடையில வந்து இந்த கருத்தியல் மோதல்ங்கிறது வெளிப்படையா நடக்க ஆரம்பிக்குது. அது இந்த இன்ஸ்டிடியூஷன் அழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்குது. இந்த உள்நாட்டு முரண் நடந்துகிட்டு இருக்கிற இந்த டயத்துலதான் நெத்தன்யாகு என்ன பண்றாரு, எமர்ஜென்சியை கொண்டு வராரு, போரை வந்து கொண்டு வராரு. ஏன்னா இங்க சுப்ரீம் கோர்ட் இவருக்கு எதிராக வந்து திரும்பக்கூடிய நிலையில இருக்கு. 2வது இவருடைய விசாரணைகள் வந்து தொடர்ந்து நடக்குது. போன முறை நடந்த விசாரணையில, கோர்ட் விசாரணையில இவருக்கு எதிராக ஜட்ஜு வந்து கடுமையா பேசியிருந்தாரு. இவரு வாய்ஸை உயர்த்தி, அதாவது குரலை உயர்த்தி பேசுனதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாரு, உன்னுடைய குரலை வந்து நீ குறை, நீ வந்து இங்க சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த அளவுக்கு ஹீட்டட் ஆர்கியூமெண்டா நடந்தது கோர்ட்ல. இப்ப அதனுடைய தொடர்ச்சியா இப்ப மறுபடியும் விசாரணை வந்து வரவேண்டிய நாள்ல தான் இவர் மீண்டும் வந்து இந்த இனப்படுகொலை போற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 500 பேரை வந்து கொண்டிருக்காரு. இப்ப இது என்னன்னா, அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதுகாத்துக்கணும், அவருடைய கெரியரை வந்து பாதுகாத்துக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மிஸ்ராகி மெசியானிக் ஜூஸுக்கும் அஸ்கனாசி ஜூஸுக்கும் நடக்கிற உள்நாட்டு முரண்களை அஸ்கனாசி ஜூவை வந்து வீழ்த்திட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து அழித்தொழிச்சிட்டு
புதுசான இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கணும். அது மதத்தின் அடிப்படையில வர்றதா இருக்கணும். அடிப்படைவாத சித்தாந்தத்தின் அடிப்படையில வர்றதா இருக்கணும். ஸோ இத வந்து அவங்களுடைய இந்த கூட்டணியை வந்து காப்பாத்திக்கணும். இந்த கூட்டணி தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து மீண்டும் வந்து தக்க வச்சுக்கணும்னா இந்த கூட்டணி ஆதரிக்கணும். இந்த கூட்டணி என்ன சொல்லுதுன்னா இதைதான் சொல்லுது. இந்த கூட்டணி சொல்றதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல நெத்தன்யாகு தன்னுடைய பர்சனல் லிபர்ட்டியையும் தன்னுடைய பர்சனல் கெரியரையும் காப்பாத்துறதுக்காக நடந்துக்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த இந்த சீஸ்ஃபயர் வந்து வயலேட் செய்யப்பட்டு மீண்டும் வந்து போர் ஆரம்பிச்சதுக்கான பேக்ரவுண்ட் நிகழ்வா வந்து நடந்திருக்கு. இதுல இப்ப இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த கேப்டிவ்ஸுடைய குடும்பங்கள் அவங்க வந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து நெத்தன்யாகுவினுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக நடக்குது. இது எந்த வகையிலயும் வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான திட்டமே கிடையாது. இப்படி பண்ணாக்க அவங்க உயிரிழப்புகளை தான் சந்திப்பாங்க. அவங்கள நம்மளால காப்பாற்றவே முடியாது. அவங்கள கைவிட்டுட்டு தான் இந்த அரசாங்கம் வந்து இந்த போர் நடவடிக்கையில ஈடுபடுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அவங்க போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு நெத்தன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து நடக்குது. இதுல ஒரு ஹாஸ்டேஜ், அதாவது ஒரு பிணை கைதி இவங்களுடைய தாக்குதல், இந்த 500 பேர் உயிரிழப்பு சந்திக்கும் போது நடந்த தாக்குதல்ல ஒரு பிணை கைதி இறந்துட்டதா ஹமாஸ் வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ அதனால ஆல்ரெடி ஒரு பிணை கைதி இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் உயிரோட இருக்கிறதா நம்பப்படுது. ஸோ அதனால இதுல பிணை கைதிகளை மீட்கிறதுங்கிறத திட்டமாவே வைக்கல. ஏன்னா அவருடைய பர்சனல் லைஃபை வந்து அவர் பிரதானமா வைக்கிறாரு. அதற்கு இந்த வலதுசாரி ஃபெனட்டிக்கல் எலமெண்ட்ஸ் முழுமையான ஆதரவு கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற முடியுங்கிறது நெத்தன்யாகுவினுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே வந்து இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய பிளவை உருவாக்கி இருக்கு. இத மறைக்கிறதுக்கும் இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காகவும் ஒரு இனப்படுகொலையை மீண்டும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அமெரிக்கன் அரசாங்கம் முழுமையான ஆதரவு கொடுக்குது. அதனுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா ஒட்டுமொத்தமா இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அழிக்கும் நடவடிக்கையில ஏற்கனவே ஹமாஸ வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி இழப்புகளை சந்திச்சிருக்கு ஹமாஸ். அதே போல ஹெஸ்புல்லா மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கு. 2 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உறுப்பினர்களை நம்ம பாதிப்புக்குள்ளாக்கிட்டோம். 3வதா சிரியாவினுடைய அரசாங்கத்தையே வீழ்த்திட்டோம். சிரியா வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. 3 நடந்துருச்சு. இன்னும் 2-3 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதுல பிரதானமான உறுப்பினர் ஈரான். இப்ப ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு போறதுக்கான சரியான சந்தர்ப்பம். அப்போ எல்லா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும் அழிச்சிட்டு ஈரானையும் அழிக்கணும். இந்த பகுதியில ஈரான் செலுத்துற ஆதிக்கத்தை கம்ப்ளீட்டா முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செயல்படுது. இஸ்ரேலுக்கு உள்நாட்டுல அவருடைய அதிகாரத்தை பாதுகாத்துக்கணும், அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக நடக்கிற இந்த சினிக்கலான ஆப்ஷன் இவங்க எடுத்திருக்கிற முடிவு. அமெரிக்காவை பொறுத்தளவுல ஈரானை வீழ்த்துறதுக்கான சரியான சந்தர்ப்பமா பாக்குறாங்க. ஏற்கனவே 3 ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உறுப்பினர்களை வந்து வீழ்ச்சியை சந்திக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப 4வது 5வதுன்ட்டு வரிசையா வந்து மிச்சம் இருக்கிறவர்களையும் அழிச்சிட்டு இந்த ஆதிக்கத்தை வந்து தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த போரை வந்து விரிவுபடுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணதுல இருந்து நடந்திருக்கு போல. ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து இவங்க ஏமன் மேல மிக கடுமையான தாக்குதல் நடத்துறது. இந்த ஏமன் மேல தாக்குதல் அதிகரிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னா, மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து காசாவுக்கு இப்போ இந்த நொடி வரைக்கும் இருக்கிறது ஏமன். அப்போ ஏமன் இதை எப்படி சமாளிக்க போறாங்க? அவங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் போது அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். எமன் வந்து ரொம்ப சரியா அந்த பிரச்சனையை வந்து அணுகுறாங்க. அமெரிக்கா வந்து இப்போ இந்த கடந்த 72 மணி நேரத்துல 4வது முறை தாக்குதல் நடத்தியிருக்கு எமன். ஹாரி ட்ரூமன் ஏர்கிராப்ட் கெரியர் மீது, அந்த கூட்டத்தின் மீதும் அது கூட வர்ற அதற்கு உதவியா வந்திருக்கக்கூடிய மற்ற போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ 4வது முறை தாக்குதல் நடத்துறதுக்கான காரணத்தை வந்து அவர் யஹ்யா சரி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன்
கப்பற்படை பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துறதுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்த தயாரான சமயத்தை கண்டுபிடிச்சு அவங்க மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, யமன் மீது ஒரு முறை தாக்குதல் நடத்திட்டாங்க, கடுமையான தாக்குதல் நடத்திட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட் டயத்துல. அதற்கு அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடத்துறதுக்கு யமன் தாக்குதல் திருப்பி நடத்துது. உடனடியா அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் அமெரிக்க கப்பற்படை ஈடுபடும் போது மீண்டும் தாக்குதல் நடத்தி அந்த அந்த தாக்குதலை முறியடிக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஆப்ஷனா இருக்கிறது அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கெரியர் தான். ஸோ அந்த கெரியர் மூலமா தான் அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையே 2 தாக்குதல்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1300 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு நிறுத்திட்டு தான் இப்ப தாக்குதல் பணிக்கு போயிருக்கிறாங்க திரும்ப. அதையும் கண்டுபிடிச்சு மீண்டும் யமன் அன்சார் எல்லாம் தாக்குதல் நடத்துறதுனால அவங்களால மீண்டும் தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ப்ரிவென்ட் பண்றாங்க, அவங்களுடைய தாக்குதலை நடத்த முடியாத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு யமன் அன்சார் அமைப்பு. ஐ திங்க் இது தொடரும். நேற்று இரவு இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலமா நெகவ் டெசர்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய விமானப்படை தளத்துக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அது முறியடிக்கப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சத்தி சுத்தம் செட்டிலர்ஸ் பங்கருக்குள்ள போய் ஒளிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க நேற்று இரவு. அது அதே நேரத்துல அதனுடைய தாக்குதல்களை தொடருது. யமன் அன்சார் அமைப்பு தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது காசாவுக்கு சப்போர்ட் பண்றதையும் நிறுத்தல, அமெரிக்கா கொடுக்குற இந்த தாக்குதலையும் முறியடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல யமன் அன்சார் அமைப்பு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த மோடஸ் ஆபரண்டா நடந்துகிட்டே தான் இருக்கும். யமன் அன்சார் அமைப்புக்கு எதிரான தாக்குதலுக்கு ஹாரி ட்ரூமன் மூலமா பயன்படுத்துறத, அதாவது ஹாரி ட்ரூமன் மூலமா தாக்குதல் நடத்துறதுங்கிறது கடினமான காரியம். ஏன்னா அதை அவங்க மானிட்டர் பண்றாங்க. அந்த மானிட்டர் பண்றது எங்கிருந்து அவங்க பண்றாங்க, யாரு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கிறது தெரியல. ஆனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் க்ளோஸா. அதனால அவங்க எப்பெல்லாம் தாக்குதலுக்கு தயாராகிறாங்களோ அப்பெல்லாம் தாக்குதல் நடத்தி அதை முறியடிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன்னாக்க அவங்களுடைய ப்ராக்சி நாடுகள்ல இருந்து தாக்குதல் நடத்துறது. ப்ராக்சி நாடுகள்ல இருந்து தாக்குதல் நடத்தினா என்ன பிரச்சனை இருக்குன்னா, யமன் அன்சார் அமைப்பு இந்த ப்ராக்சி நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும். அது ஏற்கனவே அது எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்ஷனை இப்ப அமெரிக்கா கையில எடுக்கல. தங்களுடைய அசட்ல இருந்து கடற்படை மூலமா தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில தான் ஈடுபடுறாங்க. 5th ஃபிளீட் மூலமா தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ 5th ஃபிளீட் முழுமையா இதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு யமன் அன்சார் அமைப்புக்கு எதிராக. ஐ திங்க் இதுதான் தொடரப்போகுது. யமன் அன்சார் அமைப்பு மீண்டும் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராகவும் நடத்துறதுக்கு தீவிரமாகுது. அதே நேரத்துல அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தாக்குதல் மாதிரி இல்லாம இன்னும் கடுமையான தாக்குதல்களை யமன் அன்சார் அமைப்பு அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகர்த்தும். ஸோ இது ஈரானுக்கு எதிரான தாக்குதலா போச்சுன்னா நீங்க சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இது வேற ஒரு தளத்தை நோக்கி இந்த ஒட்டுமொத்த போருமே நகர்ந்துடும். இப்ப இந்த கண்டினியூஸ் அட்டாக் எல்லாத்துக்குமே சேர்ந்து நடக்கும்போது என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, ஆக்சஸ் ரெசிஸ்டன்ஸோட எஃபிஷியன்சி என்ன ஆச்சு? அவங்க ஏன் திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு சில இடத்துல கேள்வி வரும். இப்போ ஏன் ஹெவியான ஒரு ஹிட்டிங் இல்லை? முன்னாடியெல்லாம் இமிடியேட்டா அவங்க டெலிகிராம்ல எல்லாமே ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், ஏமனா இருக்கட்டும், மற்ற ஹமாஸா இருக்கட்டும், அவங்களுடைய இதை டீட்டெயிலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த தாக்குதல் நடத்தணும், தாக்குதல் நடத்தணும். அப்படியான தகவல்கள் வரல அப்படின்றது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியுது. ஐ திங்க் தோழர்களுடைய இதாக தான் நான் நினைக்கிறேன். தோழர்கள் நான் நினைக்கிற மாதிரி தோழர்களும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க கிட்ட உண்மையிலே எஃபிஷியன்சி எவ்வளவு வச்சிருக்காங்க? ஏன்னா நேரா தெரிஞ்சிருச்சு. இதுல உட்காந்து பேசுற மாதிரிலாம் இல்ல. அவரு பர்டிகுலரா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, நெகோசியேஷன் அண்டர் த ஃபயர் அப்படின்னு. அப்ப இவங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல போதும் நம்ம திருப்பி அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகருவாங்க. அது போலதான் நடக்கும். அப்போ அதுக்கான எஃபிஷியன்சி ஹமாஸ் கையில இருக்கா? அதே போல மற்ற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு அதுக்கான எஃபிஷியன்சி இருக்கா? சோர்ஸ் இருக்கா அவங்கள்ட்ட? எஃபிஷியன்சி எல்லாம் இருக்கு தோழர். அது என்னன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய
பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். குறிப்பா சொன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பெரிய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய தலைவர்களை இழந்திருக்கு. அது ரெண்டாவது உள்நாட்டு சிக்கல்களையும் எதிர்கொண்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு இதுல இன்னொரு மிக முக்கியமான தகவல் ஒண்ணு, சமீபத்துல ஒரு பிரஸ் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூல ஒரு மிக முக்கியமான சோர்ஸ் சொன்னது என்னன்னா, லெபனான் சோர்ஸ், சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு அந்த பொறுப்பை கையில் எடுத்த ஹசம் சஃபேதீன், சையத் ஹசம் சஃபேதீன் அடுத்த 48 மணி நேரத்துல வந்து தன்னுடைய அந்த கான்டாக்ட் எல்லாம் வந்து உறுதிப்படுத்திட்டார். எல்லா பக்கமும் வந்து அது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த எல்லா வார் ஃப்ரண்ட்லயும் வந்து அவர் தொடர்புகளை எடுத்து மீண்டும் வந்து இந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து கிளியர் பண்ணிட்டார். 48 மணி நேரம் அதனால அவர் தூங்கவே கிடையாது. அப்போ ஈரான் வந்து அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கு. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்க இம்மீடியட்டா ஈரான் வந்துருங்க, ஈரான்ல இருந்து நீங்க போற வந்து நடத்தலாம், உங்களுடைய உயிர் தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நிராகரிச்சிட்டார். இல்ல, நான் வந்து இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நான் வந்து இயங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரித்தார். அதனாலதான் அவர் வந்து அசாசினேஷன் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப இந்த 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 இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா அவங்க வந்து என்னதான் நீங்க வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கீங்க, உங்களோட பிரின்சிபலா இருக்கீங்க அப்படின்னாலும் சில இடங்கள்ல வந்து டாக்டிக்கலான சில மூவ்ஸை வந்து பண்ணணும். அந்த டாக்டிக்கல் மூவ் வந்து ஹசம் சஃபைதீன் பண்ணல. அதனுடைய விளைவு அவருடைய உயிரிழப்பு, அவருடைய வீரமரணம். அதுக்கப்புறம் இப்போ நயம் கசம் வந்து இப்போ வந்திருக்கிறாரு. நயம் கசம் வந்து எங்க இருக்கிறாருங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. மேபி வந்து அவர் இந்த அட்வைஸை வந்து அவர் ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏன்னா இது சரியான அட்வைஸ். ஏன்னா இதற்கு மேலேயும் ஒரு பெரிய லீடர்ஷிப் குறைபாடுங்கிறது வரக்கூடாத அளவுக்கு பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பும் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்த ஹெஸ்புல்லா அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணி மீண்டும் வந்து ஒரு இன்டாக்டான ஒரு ஆர்மி யூனிட்டா வந்து அவங்க ரன் பண்ணணும். ஸோ அதற்கான தயாரிப்பு பணிகள்ல அவங்க ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ எதிரியை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. இப்போ இந்த போர் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிச்சதுல, ஹமாஸ்க்கு எதிரான இந்த தாக்குதல் வந்து நடந்ததுல பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாதினுடைய இராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளரை இழந்துட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு வீக்னஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற வீக்னஸ். ஏன்னா அவங்க வந்து எதிரியை வந்து முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இவங்களுடைய நடவடிக்கைகளை பண்ணும். இப்போ அந்த அளவுக்கு எதிரி வந்து மூர்க்கமா இருக்கிறான், ரொம்ப கிளவரா இருக்கிறான், ரொம்ப கன்னிங்கா இருக்கிறான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இயங்கணும். அதை இனிமே வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலையில ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற வீக்னஸஸ். அதே தான் வந்து இன்னைக்கு யமனுக்குள்ள நடந்திருக்கிறோம். யமன்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குது யமன் ரெசிஸ்டன்ஸ் மீது. யமன் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எதிர்கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்ச நாடு தான் யமன். யமன் வந்து ஒரு புவர் கண்ட்ரி, ஒரு ஏழ்மையான நாடு. அந்த நாடு வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்களை எதிர்கொண்டுச்சுன்னா அதனுடைய விளைவுகள் என்னவாகும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கணும். ஸோ அதனால அது வந்து அவங்க கருத்தில் கொண்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிகளை வந்து அவங்க மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ். ஆனா அதே நேரத்துல இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனையா வந்து அவங்க பார்க்கணும். அவங்க பார்த்தாங்கன்னா மட்டும்தான் உச்சகட்டமான நடவடிக்கைகளுக்கு அவங்க போவாங்க. அப்ப ஏன் வந்து போகாம இருக்கிறாங்க, இவ்வளவு காலத்துல வந்து ஏன் வந்து உச்சகட்ட நடவடிக்கைகளுக்கு போகல அப்படி நீங்க பார்க்கும்போதுதான் நமக்கு பல சந்தேகங்கள் வருது. என்னன்னா இது வந்து இதை விட பெரிய ஒரு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கும். அதனால எடுத்த உடனே எல்லாத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமை காப்போம். நமக்கு ஏற்பட போற பாதிப்பும் மிகப்பெரியது. ஸோ அதனால அதெல்லாம் சஸ்டெயின் பண்ற அளவுக்கு வந்து நம்ம தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அடிப்படை காரணமா இருக்கும். ரெண்டாவது, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா எங்க போகுது அப்படின்னாக்க இந்த போருங்கிறது ஈரான் நோக்கி போகுது. இப்போ ஈரானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கப்புறம் அதனுடைய
நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா அமைப்புகளும் மிகப்பெரிய பாதிப்பை வந்து சந்திக்கும். ஏன்னா ஆதரவு சக்திகள்ங்கிறது வேற யாருமே கிடையாது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அவங்க கருத்தில் கொள்ளணும். அதனால ஈரான்ட்டையும் வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஈரானே ஒரு பெரிய சிக்கலை வந்து எதிர்கொள்ளுது. இப்போ ஈரான் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் விட எதிரிகளோட மிகப்பெரிய பலமா இருந்து போனது சிரியாவினுடைய வீழ்ச்சி. இவங்களுடைய துரோகிகள் தான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே. எதிரிகளை அணுகிடலாம், எதிரிகளை எதிர்கொண்டுடலாம், எதிரிகளை எதிர்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 12 மாசம் எதிரிகளை எதிர்கொண்டாங்க. எதிரி வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருந்தான். இஸ்ரேல் என்டிடி வந்து தொடர்ந்து இயங்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. அவனுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. உள்நாட்டு சிக்கல் மிகப்பெரிய அளவுக்கு உருவானுச்சு. மக்கள் வந்து அந்த அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுறது நடந்தது. அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் வந்து தீவிரமடைந்தது. அமெரிக்காவில் இந்த போரை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கல்கள் வந்து வந்துச்சுட்டு இருந்தது. எல்லாமே சிக்கலா இருந்தது. எல்லாமே எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலா இருந்தது. இது எல்லாம் எப்ப வந்து மாற்றம் அடைஞ்சதுன்னா, சிரியாவில் துருக்கிங்கிற துரோகி, கத்தாருங்கிற துரோகி, மற்ற அரபு நாடுகளோட துரோகம் இதெல்லாம் சேர்ந்து சிரியால இதே மொழி பேசக்கூடிய, இதே மத சிந்தனை ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய தீவிரவாத துரோகிகள் வந்ததுனாலதான் இந்த ஒட்டுமொத்த சினாரியோ மாற்றம் அடைஞ்சது. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பு ரொம்ப வீக்கா போனதா வந்து உலகத்துக்கு தெரிஞ்சுது. அதே போல எதிரிகளுக்கு பலம் கொடுத்துருச்சு. சைக்கலாஜிக்கலா எதிரிகளுக்கு பலம் கொடுத்துருச்சு. அது வரைக்கும் எதிரிகள் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தன்னுடைய தாக்குதல்களையும் தன்னுடைய நடவடிக்கைகளையும் மூர்க்கமா பண்ணல. ஏன்னா எதிரி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கான். இந்த சஸ்டைனபிள் வார்ல, இந்த அட்ரிஷன் வார்ல எதிரி வந்து மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திப்பான். அவனால எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திப்பான் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அதை உடைச்ச சம்பவம்ங்கிறது இந்த துரோகிகள் முதுகுல குத்துனதுதான். அது குத்துனதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சினாரியோவே மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட வந்து எதிரி கை பலமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்ங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளணும். எதிரி கை பலமானதுனால மிகப்பெரிய அளவுக்கு அவங்களையும் வந்து எதிர்கொள்ளணும். இப்படி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்றதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா எய்தர்வே நீங்க ஒண்ணு ஹியூமிலியேட் ஆகணும், எதிரிகளுக்கு பணிஞ்சு போகணும், இல்லைன்னா எதிர்த்து நின்று சண்டை போடணும். இதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தேர்ந்தெடுக்கிற பாதைங்கிறது எதிர்த்து நின்று சண்டை போட்டு வீரமரணம் தழுவுறது தான். அதை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த எல்லையை வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்களால வந்து அதை திரும்பி தாக்க முடியும் எதிரிய அப்படிங்கிறத அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அவங்களுடைய முழு பலத்தையும் வந்து வெளிக்காட்ட வேண்டிய நேரம் வந்து நெருங்கி வர்றதா தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தன்னுடைய முழு பலத்தையும் வந்து பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஓகே தோழர். இதுல எப்படி இங்கேருந்து கொஞ்சம் நான் வந்து ரஷ்யா பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் 2 நாளா நடந்திருக்கு. புட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான அந்த தொலைபேசி பேச்சுவார்த்தை. அதுல நிறைய தகவல் வந்துச்சு. சில உண்மை, பொய் அப்படின்னு. அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஒன்றும் பெரிய அக்ரிமெண்ட் உருவாகலன்னு தான் சொல்றாங்க. ஆனா ட்ரம்பினுடைய அரசாங்கம் விட்காஃப் குறிப்பா வந்து விட்காஃப் என்ன சொல்றாருனாக்கா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, அவங்களும் பெரிய அளவுக்கு குட் ஃபெய்த்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை டீட்டெயில் ரவுண்ட் வந்து பேச்சுவார்த்தைங்கிறது இம்மிடியட்டா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸும் ட்ரம்பினுடைய ஆன்வாய் ஸ்டீவ் விட்காஃபும் சொல்றாங்க. 2 பேருமே சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியல. அது வெளிப்படையா வந்த வரையும் ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து, அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து சொல்ற விஷயங்கள் ஸ்மூத்தா நடந்தது, நல்ல விதமா முடிஞ்சிருக்கு,
2 பேரும் வந்து மனம் விட்டு பேசியிருக்கிறாங்க. பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கிரிமினல் இருந்து, அதாவது ரஷ்யாவினுடைய ஆஹ், அரசு தலைமையகத்திலிருந்து வந்த தகவல்ங்கிறது ஒரு மையமானதா இருக்கு. ஆஹ், அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துங்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனையில ஈரான் வந்து இஸ்ரேல் அழிக்கக்கூடிய வல்லமை வர்றத ஒரு காலத்திலையும் நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதாகவும், அதை ஆமோதிச்சு புட்டின் வந்து ஆமா அதை நாங்களும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்து வந்துச்சு. ஆனா கிரிமினல் தரப்புல இருந்து வந்த தகவல் அதை சொல்லவே இல்லை. அதுல இஸ்ரேலும் இல்லை, ஈரானும் இல்லை அந்த செய்தியில. இப்ப என்ன நடந்தது அப்படின்னா தெரியல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா நம்ம ஜென்ரலான ஒப்பீனியனை நம்ம பார்த்தோம்னா சிரியாவினுடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். சிரியால யாரு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சா, யாருக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தான் மிகப்பெரிய தோல்வி. ஈரான் தான் எல்லாத்தையும் இழந்தது. ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் பெரிய அளவுக்கு அங்க இழப்புகளை சந்திச்சது. ரஷ்யா கிடையாது. ரஷ்யா வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட வந்து பாதுகாத்துக்கிச்சு. ஈரான் தான் வந்து வீழ்ச்சியை சந்திச்சது. இப்போ இந்த ஈரான் வீழ்ச்சியை சந்திச்சத ரஷ்யா வந்து தன்னுடைய அணியினுடைய நாடு அப்படின்னு கருதி இருந்ததுன்னா ஈரான் வீழ்ச்சி சந்திக்காம பாதுகாத்திருக்க முடியும். ஆனா பண்ணல. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் ரஷ்யா மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ரஷ்யா வந்து காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்தது. அதுல என்ன நடந்திருக்கு என்னங்கிறது நமக்கு டீட்டெயிலா தெரியல. அதே நேரத்துல ஏற்கனவே ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. தாக்குதல் நடத்த வேணாம்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தது. ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டுச்சு. ஏன்னா போரை வந்து விரிவாக்கம் பண்ணி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு போர் உருவானுச்சுன்னா பெரிய அளவுக்கு ஈரானும் பாதிப்பை சந்திக்கும், அதே நேரத்துல இஸ்ரேலும் பாதிப்பை சந்திக்கும். ஸோ அதை விருப்பம் இல்லாம தான் புட்டின் வந்து அதை தடுத்து நிறுத்தத்துக்கான முயற்சியில ஈடுபட்டாரு. அதை நல்லதா பாக்குறதா கெட்டதா பாக்குறதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்லதா பார்த்தோம்னாக்க ஈரான் வந்து மிகப்பெரிய அணு ஆயுத போருக்குள்ள போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இஸ்ரேலை வந்து தாக்குனாக்க இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக கூட ரஷ்யா வந்து அந்த நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கத்துல ஈரான் தாக்குதல் நடத்திருந்ததுன்னா, முழுமையான தாக்குதல் வந்து நடத்தினுச்சுன்னா இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும். அதை தடுக்கிறதுக்காக கூட புட்டின் வந்து அந்த மாதிரியான டிட்டரன்ஸ் நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கலாம். ஸோ இப்ப இது எந்த பின்னணியில எப்படியா இருந்தாலும் பார்த்தாலும் இரு பக்கமும் மிகப்பெரிய பாதிப்புகள் சந்திக்கும். அதனால இரு பக்கமும் அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்காக தான் புட்டின் வந்து செயல்பட்டதா நம்மளால பார்க்க முடியும். ரஷ்யாவினுடைய செயல்பாடு அந்த மாதிரிதான் இருக்கு. அதே நேரத்துல துருக்கிய வந்து சிரியாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டை வந்து துருக்கி செலுத்துறதுக்கு அனுமதிச்ச விதத்துல அது ரஷ்யாவுக்கு எதிரான நிகழ்வா இல்ல ரஷ்யா அனுமதித்த நிகழ்வா அப்படிங்கிறது நம்மளால தெளிவா உணர முடியல. ஏன்னா இந்த அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை வந்து பண்ண உடனே அவரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு பேசுனது மட்டும் இல்ல, ஈரானுடைய லீடர் சந்திச்சு பேசுனது மட்டும் இல்ல, அதற்கு முன்னாடி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திச்சு பேசியிருந்தாரு. துருக்கி லீடர்ஷிப்பா சந்திச்சு பேசியிருந்தாரு லவ்ரோவ். இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்து எழுது. ஒருவேளை துருக்கிக்கும் ஆதரவா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு கன்சர்னான பார்ட்டி கிடையாது துருக்கி. துருக்கி வந்து முதுகுல குத்தி இருக்கு. துருக்கி வந்து ஒரு நம்ப தகுந்த பார்ட்னரும் கிடையாது. அப்படி இருக்கிற துருக்கி கிட்ட ஏன் வந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து விடை தெரியல. ஸோ அதனால இங்க பல குழப்பங்கள் இருக்கு. ரஷ்யாவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவுல பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா ரியல் பாலிட்டிக்கை பொறுத்தளவுல, சர்வதேச ரிலேஷனை பொறுத்தளவுல, ரியல் பாலிட்டிக்கை பொறுத்தளவுல ரஷ்யாவுக்கு எது நன்மையோ அதை தான் வந்து ரஷ்யா பண்ணும். அது கூட்டணி நாட்டுக்காக தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை விட்டு கொடுக்காது. அந்த வகையில ஒருவேளை ரஷ்யா வந்து தன்னுடைய பவர் பாலிடிக்ஸ்க்கு ஃபியூச்சர்ல ஏதாவது அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு நினைச்சதுன்னா
ஈரான் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை தன்னுடைய இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் முழுமையான பவரோட இருக்கக்கூடாதுங்கிறதுல ரஷ்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா இந்த பகுதியில ஈரான் வந்து இந்த இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளைக்கு வேற யாராலையும் இந்த பகுதியில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான லொகேஷன். இதுலதான் ரஷ்யாவுக்கு நெருக்கமான தொடர்புல இருக்கக்கூடிய ஈரானும் இருக்கு. இந்த ரீஜியன்ல தான் சவுதி அரேபியாவும் இருக்கு. சவுதி அரேபியா ரஷ்யாவுக்கு ஒரு மிக முக்கியமான நாடு, மிக முக்கியமான பார்ட்னர் நாடு. துருக்கியும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 நாடுகளும் மிக முக்கியமான நாடுகள். இவங்க 3 பேருக்குள்ள பவர் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் ரஷ்யா வந்து இவங்களுக்குள்ள இடையில நுழைஞ்சு அவங்களுடைய விஷயம் வந்து அவங்க செயல்படுத்திக்க முடியும். அதை கீப் அப் பண்ணணும்னா ஈரான்கிற நாடு பவர்ஃபுல்லான நாடா மாறிடக்கூடாது. இந்த பகுதியில மிக பவர்ஃபுல்லான நாடா மாறிடக்கூடாது. மற்ற 2 ஆக்டரையும் விட்டு இப்போ இந்த 3 பேருக்குள்ள பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இஸ்ரேல். இஸ்ரேல்ங்கிறது 4வது பவர்ஃபுல் கண்ட்ரி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4வது பவர்ஃபுல் கண்ட்ரி. இந்த 4 நாடுகளும் பேலன்ஸ் ஆஃப் பவரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் வந்து ரஷ்யாவுக்கும் இந்த பகுதியில மரியாதை இருக்கும். அதற்காகவும் ரஷ்யா வந்து ஈரானுடைய வீழ்ச்சிக்காக சிரியா வந்து விட்டு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வீழணுங்கிறதுல ரஷ்யாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதுல எது நடந்தது எது நடக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா சகிம்சைகள் என்ன பார்க்க முடியுதுன்னா ஒருவேளை ரஷ்யாவுக்கு நீண்ட நாள் செயற்திட்டத்தின் அடிப்படையில ஈரான் வளர்ந்து வர்றதும் ஈரான் வந்து பலமானதா இந்த பகுதியில உருவாகிறதும் ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்லாததா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பின்னணியில ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வந்த தகவல்ங்கிறது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இந்த டாக்கை பொறுத்தளவுல மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நான் வேற ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா இந்த ரியல் பாலிட்டிக்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலையில எதிரிகளா கருதப்படுற பல நாடுகள் ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு அணிக்குள்ள ஈரான், ரஷ்யா, சைனா இவங்க எல்லாம் ஒரு அணிக்குள்ள இருக்கிறாங்க. இதுல இந்தியாவையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்தியாவையும் சேர்த்துக்கணும். இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ல குறிப்பா வந்து ஈரான், சைனா, ரஷ்யா 3 நாடுகளும் வந்து ஈடுபடுறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பொறுத்தளவுல இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை எதன் மூலமா கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய இன்ட்ரெஸ்டும் இந்த பகுதியை பொறுத்தளவுல எதிர்காலத்தை நம்பி எதிர்காலத்துல இந்த பகுதிங்கிறது மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படிங்கிறதுனால இங்க இந்த பகுதியை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்ல தங்களுடைய பொலிட்டிக்கல் நலனுக்காக பயன்படுத்துறதுக்கு தடையா இருந்த அமைப்பா இருந்தது வந்து புலிகள் அமைப்பு. ஏன்னா புலிகள் அமைப்பு யாருக்கும் அலிஜென்ஸ் கொடுக்கல. யார் சொல்றதையும் நான் உங்களுக்காக செயல்படுறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க எந்த கட்டத்திலையும் போகல. அதுதான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்தது. குறிப்பா சொன்னா இந்தியா வந்து எதிர்பார்த்தது இந்தியா என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்லிட்டு புலிகள் அமைப்புகிட்ட இருந்து எதிர்பார்த்தது. அதற்கு ஒத்துக்கல இந்தியா, அதற்கு ஒத்துக்கல புலிகள். அதே மாதிரி அமெரிக்கா எதிர்பார்த்தது இறுதி கட்டம் வரைக்கும் இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர்றதுக்கான முயற்சியில 7th ஃபிளீட்டை திருகோணமலையில நிலைநிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை நாங்க வந்து எவாக்குவேட் பண்றோம், இந்த போரை வந்து நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தது. அதையும் வந்து புலிகள் வந்து ஏத்துக்கல. புலிகள் வந்து வேணான்ட்டாங்க. இப்போ மற்ற நாடுகளுக்கும் புலிகளுக்கும் அந்த அளவுக்கு தொடர்புகள் வந்து இல்லை. ரஷ்யாவுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இல்லை. ரஷ்யா சொல்றதையும் புலிகள் கேட்டிருக்க மாட்டாங்க. சைனா சொல்றதையும் புலிகள் கேட்டிருக்க மாட்டாங்க.
இப்ப இவங்க எல்லாம் வந்து டீல் பண்றதுக்கான ஒரு அமைப்பா வந்து புலிகள் வந்து இல்லை. அதே நேரத்துல இவங்க எல்லாரும் டீல் பண்ணக்கூடிய ஒரு நாடா இருக்கிறது சிங்கள இலங்கை. அப்போ டீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பகுதியில வாழணும், இருக்கணும். இங்க டீலே பண்ண முடியாத ஒரு 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 அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்பை அழிக்கணுங்கிறதுலதான் எல்லா நாடுகளும் கவனம் செலுத்துவாங்க. அந்த பின்னணியில தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்கள அழிச்சாங்க, புலிகளை. தமிழர்களுக்கான நாடு உருவாகிறத தடுத்தவங்க வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்துதான். இப்ப இதுதான் வந்து ரியல் பாலிட்டிக். ரியல் பாலிட்டிக்கை பொறுத்தளவுல உங்களுக்கு அதுல என்ன நலன் இருக்கு? இந்த பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். யாரு கூட உங்களால வந்து காரியத்தை சாதிச்சுக்க முடியும்? யாரு வந்து அதுக்கு தடையா இருக்கிறா? அவங்கள அழிக்கணும். அது எதிரிக்கும் வந்து தடையா இருக்கிறான், எனக்கும் தடையா இருக்கிறான். ஸோ அதனால அவனை ஒழிச்சிடணும். ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்கள பொறுத்தளவுல. அவனை அழிச்சு முடிச்சுட்டாக்க இந்த பகுதியில நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு வசதியா இருக்கும், நம்ம பேரம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு தடையா இருக்கிறத அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் பாலிட்டிக் இந்த பகுதியில இப்படி ஒர்க் ஆனிச்சு. ஈரானை பொறுத்தளவுல, இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜியனை பொறுத்தளவுல பவர் பேலன்ஸ் வேணும். எந்த ஒரு நாடும் இந்த பகுதியை முழுமையான ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரக்கூடாது. பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து வேணா கொண்டு வரலாம், அமெரிக்கா மாதிரியான நாடு வந்து இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம். ஆனா ஒரு ரீஜனல் பவர் அந்த தகுதியை வந்து அடைஞ்சிருச்சுன்னா அந்த ரீஜனல் பவர் தன்னோட இணையான ஒரு பவரா வந்து மாறி நிக்கிறத எந்த நாடும் வந்து விரும்பல அப்படிங்கிறத ரியல் பாலிடிக்ஸ்ல நமக்கு பவர் பாலிடிக்ஸை பொறுத்தளவுல புரிஞ்சுக்க முடியும். அந்த பின்னணியிலையும் ஈரானுக்கு இந்த நெருக்கடியை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பின்னணியில ரஷ்யா இத பிரச்சனையை வந்து அணுகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நைவா இருக்கக்கூடாது. இவங்க எல்லாம் வந்து நல்லவங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற அந்த வகைப்படுத்தல்ங்கிறது நம்மளுடைய அதாவது பொலிட்டிக்கல் புரிதலுக்கு வந்து மிகப்பெரிய தடையா இருக்கும். ஸோ அதையும் தோழர்கள் வந்து மனசுல வச்சுதான் வந்து பிரச்சனைகளை பார்க்கணும். உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பார்த்ததெல்லாம் எப்படிதான் இருந்துச்சு, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு பின்னாடி ரஷ்யா, ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா, சைனா, நார்த் கொரியான்னு இந்த இது வேற வேற ஒரு சைட்ல போகுது அப்படின்னு தான் நான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொன்ன பிறகு தெரியுது, இல்ல இது வந்து உள் உள் அதாவது உள்ள சொல்லுவாங்கல்ல, உட்கட்சி அரசியல்ன்ற மாதிரி இது உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் வேற மாதிரியான ஒரு பெரிய இதுலதான் இருக்கு. இது வந்து இதுல யாரு நல்லவங்க, யாரு சொன்ன மாதிரி நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்ல, அரசியல்ல வந்து சந்தர்ப்பம் தான். அன்றைய சந்தர்ப்பம், அன்றைய சூழல், அன்றைய நிலைக்கு எது அவங்களுடைய சுயலாபத்துக்கு சரிபடுமோ அதை மட்டும் படிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. தோழர்களும் இதுதான் இனி ஃபர்தரா இனி வரக்கூடிய செய்திகளை தோழர்கள் இதை மனசுல வச்சு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். வேற அதற்காக ஏதாவது நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். அதற்காக நீங்க வந்து ரஷ்யா வந்து எதிரி, இல்ல சைனா வந்து எதிரி அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இப்படிதான் வந்து ரியல் பாலிட்டிக்ங்கிறது ஒர்க் ஆகுது. இதுலதான் நம்ம மெனுவர் பண்ணணும். இதுல எப்படி நம்ம வந்து இந்த 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 சூழ்ச்சிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி நீங்க பலமா இருக்கிறது தான். நீங்க பலமா இருந்தீங்கன்னா வேற வழி கிடையாது. இந்த பவர்ஸ்க்கு வந்து உங்களை அரவணைச்சு போறதை தவிர வேற வழி கிடையாது. இப்ப அததான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இப்ப நிரூபிக்கணும். தாங்க வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள், நீ என்னதான் வந்து என்னைய தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணாலும் உன்னால முடியாது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சைனாவும் ரஷ்யாவும் எதிரணிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெற்றி பெறவன் மட்டும்தான் இந்த பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல வந்து சர்வை பண்ண முடியும், இந்த பவர் பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல. ஸோ அதனால இதுல வந்து உடனே வந்து ரஷ்யா வந்து நம்ம எதிரியா பார்க்கணுமா, இல்ல சைனா வந்து எதிரியா பார்க்கணுமானா இல்ல. எல்லாரும் அவங்கவுங்களுடைய நலன் சார்ந்து அவங்களுடைய நீண்ட நாள் ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்துதான் வந்து இயங்குவாங்க. இப்போ இன்னைக்கு அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அடையுதுன்னா மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு போவாங்க தைரியமா. அமெரிக்கா வீழ்ச்சி அடையல, அமெரிக்கா வந்து வலுப்பெறுது அப்படின்னா மீண்டும் பழைய நிலைக்கு ஓடிடுவாங்க. அதுதான் வந்து சர்வதேச அரசியல். அப்படிதான் நீங்க வந்து சர்வை பண்ண முடியும். அதனால உங்களை நீங்க காப்பாத்திக்கணும், இல்ல உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறையாம இருக்கணும்னா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க இண்டிஜினியஸா இருக்கணும். யாரை நம்பியும் உங்களுடைய பாதுகாப்பை ஒப்படைச்சிடக்கூடாது, உங்களுடைய பொருளாதாரத்தை ஒப்படைச்சிடக்கூடாது,
உங்களுடைய சுவாவர்னிட்டி யாரு நம்பியும் ஒப்படைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களால உங்களை வந்து இந்த சர்வதேச சூழல்ல உங்களை பாதுகாத்துக்க முடியும். அது பண்ண முடியலன்னா நீங்க தோல்வி அடையறத தவிர வேற வழி கிடையாது. எல்லாரும் வந்து உங்களை ஏறி மிதிக்க தான் பார்ப்பாங்க. ஓகே தோழர், புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு தெளிவான ஒரு இதில் சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு தங்களை நிரூபிக்கணும், ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு திருப்பி அடிக்கணும், அவ்வளோதான். இங்கே பேசிக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை, அவங்க ஆக்ட் பண்ணணும். அவங்க என்ன எதிரி என்ன சொல்றாங்கன்னா அது எதிரியை எப்படி டீல் பண்ணோம் அப்படி டீல் பண்ணி ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில், கட்டாயன்றதை விட அவசியமா இருக்கு. அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அவங்களுடைய இருப்புக்கே அது வந்து கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அவங்க இருப்பையே தக்க வைக்கணும்னா திருப்பி அவங்க தாக்கி தான் ஆகணும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தொடர்ந்து? இல்ல தோழர், எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர்களை, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.